பாகம் 156. அவந்திகாவிற்கு இருக்கும் பிரச்சனை போதாது என்று புதிதாக ஒரு பிரச்சனையை விதி அவள் முன் அமர வைத்திருந்தது. அவள் முன் அமர்ந்திருந்த புது பிரச்சனையோ புது தினுசாகத்தான் இருந்தது. இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்தபடியே ஆகாஷை பார்த்தவள், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேமர் ஆகணுங்கிற ஐடியா எப்பவுமே வந்ததில்லையா என்று யோசனையோடு கேட்டாள். அவந்திகா அப்படி கேட்கவும் அவளை புருவம் உயர்த்தி பார்த்த ஆகாஷோ, இங்க பாருங்க, என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக உங்க மூளைய போட்டு ரொம்பலாம் கசக்கிட்டு இருக்க வேணாம். பிகாஸ் நீங்க என்ன சொன்னாலும் எப்படி ட்ரை பண்ணாலும் நான் நோ தான் சொல்ல போறேன் என்று அலட்சியமாக கூறியவனை அவந்திகா சோர்வாக பார்த்தாள். யாருடா நீ? நான் இன்னும் பேசவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள இப்படி சொன்னா நான் என்ன பண்றதா? ஆரம்பமே இப்படி அமர்க்களமா இருக்கே, இவனை கொண்டு வந்து டீமுக்குள்ள விட்டா இன்னும் அமர்க்களமா இருக்கும் போல இருக்கே. சரி, என்ன பண்றது, இவன் வேற நல்ல பிளேயர், சோ வேற வழி இல்ல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணித்தான் ஆகணும் என்று சலிப்பாக நினைத்து கொண்டவள், ஏன் இப்படி சொல்றீங்க? அரவிந்த் சார் டீம்ல ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்று அவனை கூர்ந்து பார்த்தபடியே கேட்டாள். அதற்கு அவனோ, எஸ் இருக்கே, அதான் டீம் கோச்சா அமிர்தாரோஹனை அலாட் பண்ணிருக்கீங்களே, அந்த ப்ராப்ளம் போதாதா என்று ஆகாஷ் சொல்லவும் அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. அவள் இப்பொழுதுதான் அவனை நேரில் பார்க்கிறாள், பேசிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் என்னவோ அவளுக்கும் அவனுக்கும் ஜென்ம ஜென்மமாய் பகை இருப்பதை போலல்லவா அமிர்தாவை ப்ராப்ளம் என்று சித்தரித்துக் கொண்டிருக்கிறான். ஆகாஷ் அப்படி சொன்னதும் அவந்திகாவின் கண்கள் பரபரப்பாய் அவனை பார்த்தது. அவந்திகாவின் நெற்றியில் குழப்ப ரேகை உருவானது. என்ன சொல்றீங்க? அமிர்தா தான் உங்களுக்கு ப்ராப்ளமா? ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்று அவந்திகா விசாரித்தாள். அதற்கு அவனோ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கவும், ஒருவேளை ஒரு பொண்ணு கோச்சா வர்றது பிடிக்கலையா? பொண்ணுங்க திறமைய குறைச்சி எடை போடுறீங்களோ என்று அவந்திகா ஆகாஷ் மனதில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் நோக்கில் கேட்டாள். அவந்திகா அப்படி கேட்கவும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நான் பொண்ணுங்க திறமைய குறைச்செல்லாம் எடை போடல, பொதுவா பொண்ணுங்களால இந்த கேம்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது என்று தலையை சுற்றி காதை தொடும் கதையாய் சமாளித்தான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு எரிச்சலானது. இப்போ பொண்ணுங்க எல்லா ஃபீல்ட்லயும் சக்சஸ்ஃபுல்லா டிராவல் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கேம்லயும் நல்லா விளையாடுற ஃபீமேல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்று அவந்திகா அழுத்தமாக கூறினாள். அதை கேட்ட ஆகாஷோ கிண்டலாக சிரித்தான். இதெல்லாம் பேச்சுக்கு தான் சரி வரும், ஆனா ரியாலிட்டி அப்படி இல்ல. மத்த ஃபீல்ட்ல எப்படியோ, ஆனா கேம் பொறுத்தவரை எந்த ஃபீமேல் பிளேயரும் ஸ்ட்ராங் கிடையாது. வேணும்னா நீங்க சொல்றத தியா விஷயத்துல மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தியா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஷீ இஸ் a great player. some years before கேம்ல தியா செம்ம பிளேயரா இருந்தாங்க. அவங்களும் பொண்ணுதான், ஆனா மத்த பொண்ணுங்கள மாதிரி இல்லாம அவங்க கேம் ஸ்டைலே செம்மையா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள தவிர மீதி எல்லாருமே, அமிர்தாரோஹன் உட்பட எல்லாருமே வேஸ்ட்ன்னு தான் சொல்வேன் என்று ஆகாஷ் கண்கள் மின்ன தியாவை பற்றி சொல்லவும் அவந்திகாவின் எரிச்சல் எல்லாம் ஜில் பாலை ஊற்றி குளிப்பாட்டியது போல குளிர்ந்து போனது. பிகாஸ் இவ்வளவு நேரமாக ஆகாஷ் புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்த தியாவே அவந்திகாதானே. தியா என்னும் பெயரில் 8 வருடங்களுக்கு முன் கேமில் கலக்கிக் கொண்டிருந்தவள் அவளேதானே. அவளை பற்றி அவள் முன்பே புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கும் போது அவள் மனம் குளிராமல் போகுமா என்ன? ஆனால் ஒன்று, 8 வருடங்களுக்கு முன்பு பிளேயராக இருந்த தியாவை புகழும் இவனேதான் இப்பொழுது பிளேயராக இருக்கும் அமிர்தாரோஹனை மட்டம் தட்டி கொண்டிருக்கிறான். இரண்டுமே அவந்திகாதானே. இதில் ஹைலைட் என்னவென்றால் அவளின் இருவேறு அவதாரங்களை பற்றி அவளிடமே பேசிக் கொண்டிருப்பதுதான். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அவந்திகாவால் சந்தோஷப்படவும் முடியவில்லை, கோபப்படவும் முடியவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால், அவன் புகழ்ந்து கொண்டிருக்கும் தியாவே நான் தான் என்று அவளால் சொல்லவும் முடியாது. பிகாஸ் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் அவளிடம் இருக்கவில்லையே. அவள் சொன்னால் மட்டும் இவன் நம்பிவிடவா போகிறான்? அதனால்
பாவமாக ஆகாஷை பார்த்தவள், நீங்க இப்போ எங்க கிளப்ல சேர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே, பட் ஃபியூச்சர்ல என்று அவந்திகா எதையோ சொல்ல ஆரம்பிப்பதற்குள்ளாகவே அவன், எனக்கு இ ஸ்போர்ட்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எந்த கிளப்லயும் ஜாயின் பண்ற ஐடியாவும் இல்ல என்று திட்டவட்டமாக கூறினான். ஆகாஷ் இப்படி அழுத்தமாக கூறிய பிறகு அவந்திகாவால் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அவந்திகா அதோடு நிறுத்தவில்லை. அவளின் முயற்சியை தொடர்ந்தாள். நான் உங்களுக்கு ஒருத்தரோட கதை சொல்லட்டுமா என்று அவந்திகா ஆரம்பிக்க, அவனோ, எனக்கு இந்த கதை கேக்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, பட் உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு கதை சொல்லட்டுமான்னு கேக்கும்போது நோ சொல்ல முடியாதே. சோ சொல்லுங்க கேப்போம் என்று ஆகாஷ் கதை கேட்கும் மனநிலைக்கு வரவும் அவந்திகாவின் கண்களில் கொஞ்சம் நம்பிக்கை எட்டி பார்த்தது. அப்ப சாமி, இப்பவாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னேடா. வந்ததுல இருந்து நோ நோன்னு சொல்லி சாகடிச்சிட்ட. இப்பவாவது எஸ் சொல்லணும்னு புத்தி வந்துச்சே, ரொம்ப சந்தோஷம் என்று நினைத்தவள் கதை சொல்ல துவங்கினாள். இப்போதான் இந்த ஆன்லைன் இன்டர்நெட்னு இவ்ளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கு. அதே மாதிரி போனை ஓபன் பண்ணா லட்சக்கணக்கில் கேம்ஸ், ஆப்னு கையில எல்லா வசதிகளும் இருக்கு. இ ஸ்போர்ட்ஸ இப்பதான் ஒரு விஷயமாவே பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இ ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு டீம் தொடங்கணும், கிளப் தொடங்கி அத பெருசா கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரு. அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அது யாருன்னு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, நீங்க எந்த டீம்ல சேர விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த டீமை உருவாக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்க இதே அரவிந்த் சார் தான் என்றவள் ஆகாஷின் முகத்தை பார்த்தாள். இதெல்லாம் அவனிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் எல்லாவற்றிற்கும் கேட் போடும் அவன் சென்டிமெண்டாக பேசினாலாவது மனம் இறங்குவானா என்று சோதிக்கத்தான் அவந்திகா இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவந்திகா பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு அவனை பார்க்க அவனோ அமைதியாக எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அமர்ந்திருந்தான். அந்த அமைதி அவந்திகாவை மேலும் பேச தூண்டியது. அரவிந்த் சார் இ ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவாக்கணும்னு ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, இது வெறும் பணத்துக்காக பண்றது இல்ல, இது அவரோட கனவு. அத நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான். அது மட்டும் இல்ல, மேபி அமிர்தா பத்தி நீங்களாவே தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அவங்களோட பேசி பாத்தீங்கன்னா என்று அவந்திகா அமிர்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கவும் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஆகாஷ், எனது அவங்க கிட்ட நான் பேசணுமா? அப்படி ஒரு அக்லி லேடிய பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல, பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். நீங்க என்னன்னா அவங்க கிட்ட பேச சொல்றீங்க? இதெல்லாத்துக்கும் மேல அவங்க கோச்சா இருக்கிற டீம்ல நான் இருக்கிறது நினைச்சு கூட பார்க்க சகிக்கல என்று ஆகாஷ் முகத்தை அருவருப்பாக வைத்துக் கொண்டு பேசவும் அவந்திகாவிற்கு வியப்பாக இருந்தது. ஓஹோ, இவன் மனசுல அமிர்தாவை பத்தி இப்படி ஒரு பிம்பம் இருக்கா? நான் அக்லி லேடியா? இப்படியெல்லாம் பொரளி கிளப்பி விடுறது யாருன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டவள், அமிர்தா அக்லி லேடின்னு உங்களுக்கு யார் சொன்னது என்று அவனிடம் பொறுமையாக கேட்டாள். அதற்கு அவனோ, இதை யார் சொல்லணும்? ஆன்லைன் கேமர் எல்லாரும் வீடியோல லைவா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமிர்தா இதுவரைக்கும் அவங்க ஃபேஸ் கூட காட்டினதில்ல. டெக்னாலஜி இவ்ளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கு. ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணியோ இல்ல மேக்கப் போட்டோ கூட முகத்தை காட்ட முடியலனா அந்த லேடி எவ்ளோ அக்லியா இருக்கணும்? அப்படிப்பட்ட பொண்ணு முகத்தை டெய்லி பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று பாவக்காயை பார்த்து முகம் சுளிக்கும் சின்ன குழந்தையை போல முகசுளிப்போடு அவன் பேசிக் கொண்டிருக்கவும் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சத்தமாக சிரித்தவள் தலையை ஆட்டியபடியே, சோ சாரி, உங்களை இந்த அளவுக்கு யோசிக்க வச்சதுக்கு ஐ அம் ரியலி சாரி. பட் ஃபேஸ் காட்டலனா இப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறிவிட்டு அவந்திகா சிரிக்கவும் ஆகாஷ் அவளை யோசனையோடு பார்த்தான். எதுக்கு நீங்க சாரி கேக்குறீங்க? அப்போ நீங்க தான் என்று அவன் பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் குழப்பமாக அவளை பார்க்க, எஸ், சாட்சாத் நானேதான் அந்த அமிர்தா ரோஹன் என்று புன்னகையோடு கூறினாள். அதை கேட்டதும் ஆகாஷின் கண்கள் வியப்பில் விரிந்தது.
இன்னமும் அவனுக்கு அவள்தான் அம்ரிதா என்பதை நம்ப முடியவில்லை. என்ன, நீங்க தான் அம்ரிதாவா என்று ஆச்சரியமும் சந்தேகமுமாக கேட்டான். உடனே அவந்திகா சிரிப்பதை நிறுத்திவிட்டு, ஓகே, நான் இன்னும் என்னை இன்ட்ரோ பண்ணல இல்லையா? லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் அம்ரிதா ரோஹன். நைஸ் டு மீட் யூ என்று கூறியபடியே ஹேண்ட்ஷேக் கொடுக்க கை நீட்டினாள். அவந்திகா தான் அம்ரிதா என்று தெரிந்ததும் அதுவரை திமிரும் தெனாவெட்டுமாக பேசிக் கொண்டிருந்த ஆகாஷிற்கு பயங்கர ஷாக்கானது. அதிர்ச்சியில் உறைந்திருந்தவன் அவந்திகா கை நீட்டவும் அவனின் எமோஷனை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு குழப்பத்தோடு ஹேண்ட்ஷேக் செய்தான். ஆகாஷ் ஹேண்ட்ஷேக் கொடுத்ததும் அவந்திகாவிற்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. ஒரு வழியாக அவன் மனம் மாறியிருப்பான் என்று நினைத்தவள், ஓகே, நான் சொன்னதை பத்தி இப்போ என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைச்ச மாதிரி அம்ரிதா அக்லி லேடி இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க ப்ராப்ளம் கூட சால்வ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்று அவந்திகா கூறியதும் ஆகாஷோ அவளை ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்துவிட்டு, நீங்களே அம்ரிதாவா இருந்தாலோ நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. என்னோட ஒப்பீனியன் இப்பவும் அப்படித்தான் இருக்கு. உங்க எபிலிட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்க டீம்ல சேர எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல என்று கூறியவன் அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போகவும் அவந்திகாவிற்கு டயர்டானது. டேய், முள்ளங்கிக்கு மூக்கு முளைச்ச மாதிரி இருக்கிற முள்ளம் பண்றியே, ஏண்டா என்னை இப்படி சோதிக்கிற? என் டீம்ல சேர்ந்தா என்னவாண்டா? எனக்கு திறமை இல்லையா? நான்லாம் அரவிந்துங்கிற சைக்கோவ ரைட் ஹேண்ட்லயும் அனுங்கிற ராட்சசிய லெஃப்ட் ஹேண்ட்லயும் டீல் பண்ணிட்டு இருக்கிறவடா. என்ன பார்த்து எபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போறியே. நீ எல்லாம் ஒரு டுபுக்கு டுபா கூறாதாண்டா இருப்ப. இந்த அரவிந்த் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த டீமை நம்பி வேற அவன்கிட்ட இருந்து 50 லட்சம் வாங்கியிருக்கேன். இந்த டீம் மட்டும் இல்லனா என் நிலைமை அதோ கதிதான். இப்ப என்ன பண்றது என்று அவந்திகா புலம்பியபடியே அங்கிருந்து கிளம்பி போய்க் கொண்டிருக்க அவந்திகாவின் போன் சடனாக ரிங்கானது. போன் மூலமாக வர இருப்பது புயலா பூகம்பமா என்று தெரியாமல் அவந்திகா பேக்கில் இருந்து போனை எடுத்தாள். சோதனையே வாழ்க்கை என்று ஆன பிறகு புயலோ பூகம்பமோ எதுவாக இருந்தாலும் சமாளித்துத்தானே ஆக வேண்டும். பாகம் 157. வாழ்வே மாயம், எல்லாம் சோகம் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே அவந்திகா சோர்வாக நடந்து கொண்டிருக்க அவளின் போனுக்கு கால் வந்தது. நேத்ராதான் அவந்திகாவிற்கு கால் செய்திருந்தாள். இவ எதுக்கு கால் பண்ணிருக்கா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு தான் என்று அவளின் மைண்ட் வாய்ஸ் சொல்லிக் கொண்டது. மைண்ட் வாய்ஸை கட் செய்த அவந்திகா காலை அட்டெண்ட் செய்ய நேத்ரா பதட்டமாக பேச ஆரம்பித்தாள். அண்ணி, ப்ரோ எங்க போனாரு? 2 நாளா வீட்டுக்கு வரல. கால் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க என்று பதட்டமாக பேசியவளை அவந்திகா சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள். அவந்திகா இப்படியாக நேத்ராவை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க எல்லோரையும் டென்ஷன் ஆக்கிக் கொண்டிருக்கும் அரவிந்தோ அவன் மேல் அன்பு வைத்திருப்பவர்களின் டென்ஷனை உணராமல் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் அவனின் வில்லாவில் பால்கனியில் நின்று கொண்டு கடலை பார்த்து கொண்டிருந்தான். கடல் அலைகள் அவனிடம் ஆறுதலாக பேசுவதைப் போல் அவனுக்கு தோன்றியது. குளிர்ந்த காற்று அவன் உடலை இதமாக்கிக் கொண்டிருந்தது. என்னதான் அவனின் உடல் இதமாக உணர்ந்தாலும் அவனின் மனம் என்னவோ புயலைப் போல ஆர்ப்பரித்துக் கொண்டுதான் இருந்தது. நடந்ததை மறக்க, வேதனையில் இருந்து தப்பித்து ஓடத்தான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அவன் இவ்வளவு தொலைவில் வந்திருக்கிறான். ஆனால் எவ்வளவு தொலைவுக்கு வந்தாலும் எல்லா கவலையையும் அவன் மனதோடுதானே தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறான். அப்படி இருக்க அவனால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவந்திகா டிவோர்ஸ் வேண்டும் என்று கேட்டதே அவன் காதில் ரிங்காரமாய் ஒலித்துக் கொண்டிருக்க அதை மறக்க நினைத்தவன் சிகரெட்டை புகைக்க ஆரம்பித்தான். அப்படியே பல சிகரெட்டை தீக்கு இரையாக்கிக் கொண்டிருந்தவனுக்கு வேதனை மட்டும் குறைந்த பாடில்லை. அரவிந்த் இப்படியே நேரத்தை கடத்தி கொண்டிருக்க யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டவன் மனம் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று யோசித்து குழம்பினான்.
அங்கு வேலை செய்பவர்களை கூட டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தான். கெஸ்ட் என்று யாரும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டை பற்றி அவன் யாரிடமும் சொன்னதில்லை. அது மட்டும் இல்லாமல் அரவிந்திற்கு பல இடங்களில் பல வீடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அரவிந்த் இந்த நேரத்தில் இந்த வீட்டில்தான் இருக்கிறான் என்று யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. வேறு யாராக இருக்கும் என்று யோசித்து குழம்பியவன் மனம் அவந்திகாவை நினைத்தது. ஒருவேளை அவந்திகாதான் வந்திருப்பாளோ, அன்று பேசியதெல்லாம் விளையாட்டுக்கு என்று சொல்ல வந்திருப்பாளோ என்றெல்லாம் நினைத்து பேராசைப்பட்டு கொண்டே அரவிந்த் கதவை திறந்துவிட அங்கு வந்தது என்னவோ நேத்ராதான். நேத்ராவை பார்த்தவன் முகம் அனிச்ச மலராய் சுருங்கியது. அவனின் எதிர்பார்ப்பெல்லாம் பேராசை என்று உணர்ந்தவன் அவளை யோசனையாய் பார்த்தான். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று அரவிந்த் சந்தேகமாய் கேட்க, அவனை பார்த்த நிம்மதியில் இருந்த நேத்ராவோ அந்த கேள்வியில் தடுமாறி போனாள். அது ப்ரோ, அன்னிக்கிட்ட கேட்டேன், அவங்கதான் நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இத பத்தி அவங்க கிட்ட கேட்றாதீங்க ப்ரோ, அவங்கதான் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்த அன்னிக்கு விருப்பம் இல்ல. நான் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டதாலதான் என்கிட்ட நீங்க இங்க இருக்கிற விஷயத்தையே சொன்னாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? எங்க கிட்ட சொல்லாம போன் கூட எடுக்காம 2 நாளா இங்க இருக்கீங்க. அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணினோம் தெரியுமா என்று நேத்ரா வருத்தமாக கூறிக்கொண்டிருக்க, அரவிந்திற்கோ அவந்திகா வராமல் போன ஏமாற்றம் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்குள் வேறு ஒரு வருத்தமும் இருந்தது. அவன் மனம் வேதனையில் நிறைந்திருக்கும் பொழுது அவன் இப்படித்தான் கடலை பார்க்க வந்து விடுவான் என்னும் விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாகத்தான் வைத்திருந்தான். இதுவரை இதை பற்றி அவன் அம்மாவிடம் கூட சொன்னதில்லை. அப்படி இருக்கும் போது எந்த அளவுக்கு அவனுக்கு அவந்திகாவின் மீது காதல் இருந்தால் அவளை கடற்கரைக்கு அழைத்து கொண்டு போய் அவனின் இந்த சீக்ரெட்டை அவளிடம் சொல்லியிருப்பான். ஆனால் அவளோ அவன் இத்தனை நாளாக ரகசியமாய் வைத்திருந்த விஷயத்தை அலட்சியமாக நினைத்து நேத்ராவிடம் சொல்லி இருக்கிறாளே. என்னதான் நேத்ரா அவனுக்கு பிடித்தமான தங்கச்சியாக இருந்தாலும் கணவன் மனைவி தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் ரகசிய விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதுதானே முறை. அதை விட்டுவிட்டு அவள் இந்த மாதிரி பண்ணி இருப்பது அரவிந்திற்கு கோபத்தையும் வேதனையையும் தான் ஏற்படுத்தியது. அவர்களின் உறவுக்குள் யாரோ நுழைந்த மாதிரி அந்நியமாக உணர்ந்தான். ஆனால் இந்த உணர்வுகளை நேத்ராவின் முன் காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு இயல்பாக இருப்பவன் போல காட்டிக்கொண்டவன் நேத்ராவை பார்த்தான். நேத்ராவோ கையோடு ஒரு குட்டி பையையும் எடுத்து வந்திருந்தாள். அதில் முன்னெச்சரிக்கையாக மாற்று உடை வைத்திருந்தாள். ஒருவேளை அரவிந்த் வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தால் அவனோடு அங்கேயே தங்கி இருந்து அவனையும் கூட்டிக் கொண்டு போகும் எண்ணத்தில்தான் வந்திருந்தாள். ஆனால் அரவிந்த் அவளுக்கு அவ்வளவு சிரமம் கொடுக்காமல் வீட்டுக்கு போகலாம் என்று கூறவும் நேத்ரா திகைப்பாக அவனை பார்த்தாள். எப்படியோ அரவிந்த் வந்தால் போதும் என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் அவன் பின்னாலேயே கிளம்பினாள். வில்லா 18க்கு சென்றவன் நேத்ராவை அங்கு விட்டுவிட்டு மாதவியோடு சில வினாடிகள் ஒப்புக்கு பேசியவன் வில்லா 8க்கு கிளம்பினான். அவன் வீட்டிற்கு சென்றவன் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒருவித வெறுமையை உணர்ந்தான். ஒருவேளை அவன் திரும்பவும் அவந்திகாவின் முன்னால் போய் நின்றால் அவள் மறுபடியும் டிவோர்ஸ் பத்தி பேச ஆரம்பித்து விடுவாள் என்று அவனுக்குள் பயமாக இருந்தது. அரவிந்த் எந்த விஷயத்திற்கும் இவ்வளவு தூரம் பயந்ததில்லை, இவ்வளவு யோசித்ததும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவனையே அவந்திகா இப்படி மாற்றியிருந்தாள். அவந்திகா இந்த 2 நாளில் அவள் மனதை மாற்றிக் கொண்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தவனை பார்த்த வள்ளி உள்ளே இருந்து வேகமாக ஓடி வந்தாள். சார் வந்துட்டீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டு வரட்டுமா சார் என்று அவள் ஆர்வமும் அவசரமுமாக கேட்க, அரவிந்தோ மாடியை பார்த்தபடியே மேடம் தூங்கிட்டாங்களா என்று சந்தேகமாக கேட்டான். அரவிந்த் அப்படி கேட்கவும் வள்ளி ஜெர்க்கானாள்.
அரவிந்த் போன அன்றே அவந்திகா பாட்டுக்கு பெட்டியை தூக்கி கொண்டு போய்விட்டாள். எங்கு செல்கிறாள் என்று வள்ளி விசாரித்த போது கூட அரவிந்திடம் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருந்தாள். ஆனால் இப்பொழுது என்னவென்றால், மேடம் தூங்கியாச்சா என்று அரவிந்த் கேட்கிறானே, இவனிடம் என்ன பதில் சொல்வது? இதனால் தனக்கு பிரச்சனை வந்து விடுமா என்று வள்ளி பீதியாகி முழித்துக் கொண்டு நிற்க, அரவிந்தோ அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். உங்ககிட்டதான் கேக்குறேன், மேடம் என்ன பண்றாங்க, தூங்கிட்டாங்களா இல்லையா என்று அரவிந்த் திரும்பவும் கேட்கவும் பதட்டமாக அவனை பார்த்தவள், சார், நீங்க போன அன்னைக்கே மேடம் சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க சார். நான் கேட்டப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாங்க சார் என்று பயமும் பதட்டமுமாக கூறினாள். அதை கேட்ட அரவிந்திற்கோ அவன் மனம் முழுக்க வேதனை பரவியது. ஏற்கனவே அவந்திகா டைவர்ஸ் வேண்டும் என்று கேட்டதே அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னவென்றால், அவள் வீட்டை விட்டே போயிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவனின் மனம் தடுமாற ஆரம்பித்தது. வள்ளியோ அதற்கு மேல் எதுவும் பேசாமல் பீதியாக அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அரவிந்த் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் என்றும் புரியாமல் பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டு வள்ளி நின்று கொண்டிருக்க, அரவிந்தோ அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் மாடிப்படி ஏறினான். 2 படிதான் ஏறியவன் எதுவோ நினைவு வந்தவனாக பாதி உடலை மட்டும் திருப்பி, மேடம்க்கு அப்ராட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிக்கத்தான் அப்ராட் போயிருக்காங்க என்று கூறிவிட்டு மாடிக்கு போய்விட்டான். அரவிந்த் இதை வள்ளியிடம் விளக்குவதற்கு எந்த காரணமும் தேவையும் இருக்கவில்லை. வீட்டில் வேலை செய்பவரிடம் அவந்திகா எங்கு எதற்காக போயிருக்கிறாள் என்பதை அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இருந்தும் அரவிந்த் விளக்கம் கொடுத்திருந்தான். ஒருவேளை அவந்திகா வீட்டை விட்டு போய்விட்டாள் என்று வள்ளி நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படி சொன்னானா, இல்லை என்றால் தனக்குத்தானே சமாதானம் பண்ணிக்கொள்ள அப்படி சொன்னானா என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி விளக்கம் கொடுத்தவன் மாடிக்கு சென்றுவிட வள்ளியோ ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். மாடிக்கு சென்ற அரவிந்த் பெட்ரூம் கதவை திறந்து லைட்டை போட்டுவிட்டு அந்த அறையை பார்த்தான். அந்த அறையில் பெரிதாக எந்த மாற்றமும் இருப்பது போல் அவனுக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் போல் நீட்டாகவும் கிளீனாகவும் தான் இருந்தது. ஆனால் அரவிந்த் அறைக்குள் சென்ற பிறகுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவந்திகா அரவிந்த் வாங்கி கொடுத்த எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கவில்லை என்பதை உணர்ந்தவன் அந்த ரூமை வெறுமையாக பார்த்தான். மேலோட்டமாக பார்த்தால் அந்த அறையில் எந்த மாற்றமும் இல்லாததைப் போலத்தான் தெரியும். ஆனால் அவந்திகாவை மனதில் நினைத்து கொண்டு அந்த அறையை பார்க்கும் அரவிந்திற்கு அவள் இல்லாததை அந்த அறை கூச்சலிட்டு கொண்டிருப்பதை உணர முடிந்தது. வாஷ்ரூமில் அவன் டூத் பிரஷோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் அவளின் டூத் பிரஷ் இருக்கவில்லை. வார்ட்ரோபில் அவன் உடைகளை உரசிக் கொண்டிருக்கும் அவள் உடைகளும் இருக்கவில்லை. ஆனால் அவன் அவளுக்காக வாங்கி கொடுத்த காஸ்ட்லி ஸ்கின் கேர் ப்ராடக்டை கூட அவள் எடுத்து போயிருக்கவில்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது ஆதரவு கொடுக்க ஆள் இல்லாமல் ஏக்கத்தோடு இருந்த மேக்கப் திங்ஸை பார்த்தவனுக்கு அவந்திகாவின் பிடிவாதம் புரிந்தது. அவந்திகா டிவோர்ஸ் பண்ணும் முடிவில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட அரவிந்தின் மனம் பலவீனமானது. அவனுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவளின் இந்த செயலால் ஆட்டம் காண ஆரம்பித்தது. எந்த அறை அவனுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்ததோ, எந்த அறைக்கு வர அவன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்குமோ, அந்த அறையே அவந்திகாவின் விலகலால் அந்நியமாக தெரிய ஆரம்பித்தது. அந்த அறையில் இருக்கும் பொழுது என்னவோ தெரியாத கிரகத்தில் மாட்டிக்கொண்டதை போல அவனுக்கு மூச்சு முட்டியது. மீண்டும் அவன் வாழ்வில் தனிமை வந்து விட்டதை போல உணர ஆரம்பித்தான். அரவிந்தின் மனம் இப்படி நொந்து போய் தவித்துக் கொண்டிருக்க, சில வினாடிகள் அமைதியாக அந்த அறையையே பார்த்து கொண்டிருந்தவன் சடனாக வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பித்தான். அந்த சிரிப்பில் அவன் மனதில் இருந்த வேதனை மட்டுமல்ல, அவனுக்குள் பொங்கிக் கொண்டிருக்கும் கோபத்தின் ஆழமும் வெளிப்பட்டது. அவந்திகா, உனக்கு டைவர்ஸ் வேணுமா? என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறியா? அது உன் கனவுல கூட நடக்காது என்று
கண்களை சுருக்கிக் கொண்டு நினைத்து கொண்டவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இனி ஆட்டத்தை வேறு மாதிரி ஆடும் முடிவுக்கு வந்தவனை இனி யாரால் தடுக்க முடியும்? இதுவரை அவந்திகா பார்த்ததெல்லாம் காதலில் கரைந்து கொண்டிருக்கும் அரவிந்தை தான். ஆனால் அதே அரவிந்த் காதல் பைத்தியமாகி களம் இறங்கினான் என்றால் என்ன நடக்கும் என்பது அவந்திகாவிற்கு தெரியாதே. அதையும் அவள் இனி பார்க்கத்தானே போகிறாள். ஒருவர் மனம் வைத்தால் எதையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்பது உண்மைதானே? பாகம் 158. அரவிந்த் வில்லத்தனமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்க அதை பற்றி பிரக்னையே இல்லாமல் அவந்திகா அன்று நிம்மதியாக உறங்கியிருந்தாள். அடுத்த நாள் ஆபீஸுக்கு போனவளுக்கு அவள் ஆபீஸில் நுழையும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இப்போ நமக்கு மீட்டிங் இருக்கு, எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க என்று அனு அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருந்தாள். காலையிலேயே மீட்டிங்கா என்று எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு சென்றனர். அவந்திகாவின் பின்னாலேயே தீக்ஷியும் நோட்புக் எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு சென்றாள். அவந்திகா செல்வதற்கு முன்பே டீம் 1 மெம்பர்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூமில் ஆஜராகியிருந்தனர். அதுவும் சொல்லி வைத்தாற்போல் அத்தனை பேரும் கான்ஃபரன்ஸ் டேபிளின் ஒரு பக்கமாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு இதில் என்னவோ உள்குத்து இருக்கிறது என்று தோன்றியது. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்பது போல அவந்திகா கான்ஃபரன்ஸ் டேபிளின் மற்றொரு பக்கத்தில் அமர்ந்தாள். அவளுக்கு அருகில் இருந்த சேரில் தீக்ஷி அமர்ந்தாள். இதுவரை நடந்ததை கூட ஏதோ ஒரு கணக்கில் சேர்க்கலாம். ஆனால் அடுத்து நடந்ததுதான் எல்லாவற்றிற்கும் மேலே இருந்தது. அதற்கு பிறகு வந்த டீம் 1 மெம்பர்ஸ் அவந்திகா அமர்ந்திருந்த வரிசையில் இருந்த சேர்களை எடுத்துக்கொண்டு போய் அவளுக்கு எதிர்ப்புற வரிசையில் போட்டுக்கொண்டு அமர்ந்தனர். டீம் 1 மெம்பர்ஸ் வேண்டுமென்றே 2 டீம்களையும் பிரிக்கும் நோக்கத்தில் அவந்திகாவிற்கு எதிர்ப்புறமாக அமர்ந்திருப்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. ஓஹோ, பிரிவினையா, நடத்துங்க என்பது போல அவர்களை பார்த்தவள் திரும்பி தீக்ஷியை பார்த்தாள். பெரிய போராட்டத்திற்கு பிறகு அனுவின் சதிகளை எல்லாம் தாண்டித்தான் தீக்ஷி அவந்திகாவின் டீமில் சேர்ந்திருக்கிறாள். அப்படி இருக்க அவள் அட்டென்ட் பண்ணும் முதல் மீட்டிங்கிலேயே இப்படி ஒரு பிரிவினையை காட்டிக் கொண்டிருந்தால் தீக்ஷி என்ன நினைப்பாள்? அவள் மனநிலை என்னவாக இருக்கும் என்று நினைத்து அவந்திகாவிற்கு கவலையாக இருந்தது. அவந்திகா இப்படி ஒரு கவலையை மனதில் வைத்துக் கொண்டு தீக்ஷியை பார்க்க தீக்ஷியோ புன்னகையோடு அவந்திகாவை பார்த்தாள். உங்க டீம்ல இருக்கிறது அட்வான்டேஜா தான் இருக்கும் போல மேம் என்று அவள் புன்னகைத்துக் கொண்டே சொல்லவும் அவந்திகா கேள்வியாக புருவத்தை உயர்த்தினாள். தீக்ஷியோ அவள் எதற்காக அப்படி சொன்னாள் என்பதன் விளக்கத்தையும் அவளாகவே கொடுத்தாள். பாருங்க மேம், நம்ம டீமுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ரோ ஃபுல்லா இடம் இருக்கு. நாம இடைஞ்சல் இல்லாம தாராளமா உட்காரலாம். இது அட்வான்டேஜ் தானே என்று தீக்ஷி கூறியதும் அவந்திகாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. தீக்ஷியை பார்த்து புன்னகைத்தவள், எங்கம்மா இருந்து வந்திருக்க நீ? உன்னால மட்டும்தான் இப்படி ஒரு ஆங்கிள் யோசிக்க முடியும். யூ ஆர் கிரேட் தீக்ஷி என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த புன்னகை மாறாமல் எதிர்ப்புறத்தில் இருந்த டீம் 2 மெம்பர்ஸை பார்த்தாள். அவர்களோ என்னவோ போருக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் போல பதட்டமும் டென்ஷனுமாக அமர்ந்திருந்தனர். அவர்களின் ஹெட் தான் தாய்க்கிழவி ரேகா ஆயிற்றே. பின்பு எப்படி அவர்களால் சிரித்துக் கொண்டு ஜாலியாக இருக்க முடியும்? அவர்கள் இப்படி போருக்கு தயாராகி கொண்டிருக்க மேனேஜிங் எடிட்டர் சந்தோஷ் கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு வந்தான். கான்ஃபரன்ஸ் ரூமிற்குள் நுழைந்தவனுக்கு 2 டீமும் தனித்தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் ஜர்க்கானது. அவன் எதையோ சொல்ல விரும்புவதைப் போல முகபாவம் காட்டினாலும் எதையும் சொல்லாமல் அவனின் சேரில் போய் அமர்ந்து கொண்டு மீட்டிங் வைத்ததற்கான காரணத்தை சொல்ல ஆரம்பித்தான். இப்போ எதுக்காக உங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன்னா, டீம் 1ஓட சீஃப் எடிட்டர் ஒரு சஜஷன் சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம நியூஸ் ஏஜென்சில 2 டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது வேலையையும் 2 டீமுக்கும் ஈவனா பிரிச்சு கொடுக்கணுங்கிறது தான் அவங்க சஜஷன். அது சரின்னு தான் எனக்கும் தோணுது. 2 டீமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைய
சின்சியரா செய்யுங்க. 2 டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணி இயர் எண்ட்ல எந்த டீம் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஒர்க்க பத்தி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் 10 அசைன்மெண்ட்ஸ் வரப்போகுது. அத 2 டீமுக்கும் 5 அசைன்மெண்டா பிரிச்சு கொடுத்துடலாம் என்று சந்தோஷ் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகா அவனை இடைமறித்தாள். சார், இது எப்படி சரி வரும்? நீங்க சொல்ற மாதிரி 2 டீமா இருந்தாலும் டீம் 2ல நானும் தீக்ஷியும் மட்டும்தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி டீம் 1 மெம்பர்ஸோட ஈக்குவலா கம்பீட் பண்ண முடியும்? இது அன்ஃபேர் இல்லையா என்று அவந்திகா நியாயத்தை பேசிக் கொண்டிருக்க ரேகாவோ அவளை கிண்டலாக பார்த்தாள். என்ன பேசுற அவந்திகா? கடைசி வரைக்கும் டீம் 2ல 2 பேர் மட்டும்தான் இருக்க போறீங்களா? எப்படியும் உங்க டீமுக்கு தேவையான எம்ப்ளாயீஸ ரெக்ரூட் பண்ணத்தானே போறீங்க. சோ இது ஃபேர் காம்படிஷன் தானே? 2 டீமுக்கு இடையில போட்டி வைக்கும் போது அஃப்கோர்ஸ் அத ஃபேரா தானே நடத்துவாங்க என்று ரேகா நியாயமாக பேசுவதை போல பேசி அவந்திகாவை லாக் செய்தாள். மேற்கொண்டு அவந்திகா பேச நினைப்பதற்குள் சந்தோஷ் பேச ஆரம்பித்தான். ஓகே அவந்திகா, நெக்ஸ்ட் வீக் சிங்கர் சஞ்சயோட புது ஆல்பம் வரப்போகுது. சோ உங்க டீம் அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஆக்ட்ரஸ் மேனகாவோட இஷ்யூ கூட சரி பண்ணியாச்சு. அவங்க கூட இன்டர்வியூ டேட் கொடுத்துட்டாங்க. அந்த இன்டர்வியூவையும் சரியா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்று சந்தோஷ் அவந்திகாவின் டீமிற்கே அடுத்த அசைன்மெண்ட்ஸை கொடுத்து கொண்டிருந்தான். வேலையை ஈக்குவலாக பிரித்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவின் டீமிற்கே வேலை பழுவை ஏற்றிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ கோபம் தலைக்கேறியது. கோபத்தில் அவளுக்கு இதுதான் உங்க ஃபேர் காம்படிஷனா என்று கேட்டு சத்தமாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. சந்தோஷ் அவந்திகாவிற்கு கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாமே டீம் 1னாலேயே சமாளிக்க முடியாத அசைன்மெண்ட்ஸ் தான். சிங்கர் சஞ்சய் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவன் அரவிந்தை விட பல மடங்கு சீக்ரெட் பர்சனாக இருப்பவன்தான். அவனை பற்றிய நியூஸ் வெளியில் வருவதே அபூர்வம். அப்படி இருக்க அவந்திகாவும் தீக்ஷியும் மட்டும் எப்படி அவனை ஃபாலோ செய்வது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்றாலும் அவளுக்கு கொடுத்த அடுத்த அசைன்மெண்ட் மேனகாவை இன்டர்வியூ பண்ணுவது. மேனகாவை இன்டர்வியூ பண்ணுவது என்ன சாதாரண காரியமா? மேனகா கோபத்தில் ஏற்கனவே அவந்திகா மீது காஃபியை ஊற்றும் அளவுக்கு போயிருக்கிறாள். அனுவின் மீதுதான் தவறு இருக்கிறது என்று தெரிந்ததும் அனுவின் கன்னம் பழுக்கும் அளவுக்கு பலமாக அறை கொடுத்திருக்கிறாள். அந்த அளவுக்கு அவள் ஹை டெம்பராக இருக்க அவளை இன்டர்வியூ செய்வது அவ்வளவு எளிதில்லையே. இதெல்லாம் தெரிந்துதான் சந்தோஷ் இப்படி ஒரு சுமையை அவந்திகாவின் தலையில் இறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் புரிந்து கொண்ட அவந்திகா இந்த சதிக்கு பின்னால் இருக்கும் ரேகாவை கேள்வியாக ஒரு பார்வை பார்க்க அவளோ அவந்திகாவின் பார்வையில் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்டு, என்ன அவந்திகா, எதுக்கு இப்படி பாக்குற? உங்க டீமுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிற நியூஸ தானே கொடுத்திருக்காரு. முக்கியமான அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க டீமுக்கு தான் வந்திருக்கு. இதுக்கு நீங்க சந்தோஷமா தேங்க்ஸ் தான் சொல்லணும். சஞ்சய் ஒரு பொண்ண கிஸ் பண்ண விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டாலும் அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயம்னு இதுவரைக்கும் தெளிவா யாருமே நியூஸ் போடல. சோ இந்த விஷயத்த உங்க டீம் கண்டுபிடிச்சு நியூஸ் பப்ளிஷ் பண்ணா அது உங்களுக்கு தானே பெருமை, உங்க டீமுக்கு தானே பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் என்று ரேகா பேசிக் கொண்டிருக்க தீக்ஷியின் முகமோ இருண்டு போனது. அவள் நர்வஸாக உணர்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் எல்லோரும் சந்தோஷ் பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்ததால் ஒருவரும் தீக்ஷியின் இந்த முகமாற்றத்தை கண்டு கொள்ளவில்லை. ரேகாவோ அவந்திகாவை கிண்டல் செய்யும் நோக்கத்தில் பேச ஆரம்பித்தாள். ஆனா ஒண்ணு, ஏற்கனவே அரவிந்த் சார் விஷயத்துல பண்ண மாதிரி இந்த நியூஸையும் பண்ணிராத. அரவிந்த் சார 1 மாசமா ஃபாலோ பண்ணுன, கடைசியில அவரை பத்தி எந்த நியூஸும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி இதையும் பண்ணிராத என்று ரேகா அவந்திகாவை கிண்டல் செய்யும் தொனியில் பேசிக் கொண்டிருக்க சடனாக கான்ஃபரன்ஸ் ரூமை திறந்து கொண்டு ஸ்டாஃப் ஒருத்தி மூச்சிறைக்க உள்ளே வந்தாள். பதட்டமும் திகைப்புமாக வந்தவள் மூச்சு வாங்கிக் கொண்டே, ஆக்டர் அரவிந்த் சார் வந்திருக்காரு என்று திக்கி திணறிக் கொண்டே சொல்லி முடிக்க கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியும் குழப்பமுமாக அவளை பார்த்தார்கள்.
அவ்வளவு பெரிய ஆக்டர் இவர்களின் ஆபீஸிற்கு வருவதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம் அல்லவா? அதுவும் இல்லாமல் அரவிந்திற்கு சும்மாவே ரிப்போர்ட்டர்ஸ் என்றால் பிடிக்காது. ரிப்போர்ட்டர்ஸ் அவனை தேடி போனாலே அவர்களை தெறிக்க விட்டு விரட்டி அடிப்பான். அப்படி இருக்க அவனாகவே இங்கு வந்திருக்கிறான் என்றால் அது உண்மைதான் என்பதை எப்படி இவர்களால் நம்ப முடியும்? என்னதான் அவர்கள் ஸ்டாஃபே வந்து சொன்னாலும் அவர்களால் உடனடியாக இதை உண்மை என்று நம்ப முடியவில்லை. ஒருவேளை அவள் சொன்னதை தாங்கள்தான் தவறாக புரிந்து கொண்டோமோ என்கிற சந்தேகத்தில் அத்தனை பேரும் அவளை பார்த்தனர். ரேகாவோ, என்ன சொல்ற? ஆக்டர் அரவிந்த் வந்திருக்காரா? நல்லா பாத்தியா? அவர்தானா? கன்ஃபார்மா என்று அவசர குரலில் சந்தேகமாக கேட்டாள். அதற்கு அவளோ மூச்சு வாங்கிக் கொண்டே ஆம் என்று வேகமாக தலையாட்டினாள். இருந்தாலும் அங்கிருந்த யாராலும் இதை உண்மை என்று நம்ப முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் சந்தேகமாக அவளை பார்த்து கொண்டிருக்க அடுத்த நொடி அவர்களுக்கு முன்பு அரவிந்த் வந்து நின்றான். அரவிந்தை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேர் முகத்திலும் ஆச்சரியம் தாண்டவமாடியது. ஆனால் அவந்திகாவோ திகைத்து போய் புருவத்தை உயர்த்தியவாறு அவனை பார்த்தாள். வழக்கம் போல டிப்டாப்பாக ஃபார்மல் உடை அணிந்து கொண்டு வராமல் கேஷுவல் டிரெஸ்ஸில் என்னவோ அவன் வீட்டு பெட்ரூமில் இருந்து ஹாலுக்கு வருபவனைப் போல கேஷுவலாக வந்திருந்தான். அவனின் இந்த உடல் பாவனை அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பதைப் போல காட்டினாலும் அவன் பார்வை என்னவோ சீரியஸாகத்தான் இருந்தது. அதுவும் அவனின் ஒட்டுமொத்த பார்வையும் அவந்திகாவின் மீது நிலை குத்தி நின்றது. இப்படியாக இவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இஷ்யூவை மனதில் வைத்துக்கொண்டு முறைத்து பார்த்து கொண்டிருக்க, இவர்களுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கும் கதையை அறியாத அங்கிருந்த மற்ற ஜீவராசிகளோ பேச்சற்று மௌனமாக அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். இப்படியே எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு யாராவது ஒருத்தர் பேசி என்ன ஏதுன்னு விசாரிங்கப்பா என்று ஆலமர பஞ்சாயத்தில் சொல்வது போல ரேகா சந்தோஷை பார்க்க சந்தோஷ் பேச ஆரம்பித்தான். அரவிந்த் சார், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க என்று சந்தோஷ் திக்கி திணறி கேட்டு முடித்துவிட்டு வலுக்கட்டாயமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு அரவிந்திற்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்க கை நீட்டினான். ஆனால் அரவிந்தோ அப்பொழுதும் அவன் பாக்கெட்டில் விட்ட கையை வெளியில் எடுத்திருக்கவில்லை. ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பவன் கை கொடுக்கிறானே, மரியாதைக்கு திரும்பி கை கொடுப்போம் என்றெல்லாம் யோசிக்காமல், சொல்ல போனால் சந்தோஷை ஒரு மனுஷனாகவே பொருட்படுத்தாமல் அவன் பாட்டுக்கு அவந்திகாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகாவிடமிருந்து பார்வையை திருப்ப கூட அவன் யோசித்திருக்கவில்லை. அவளை பார்த்து கொண்டே, ஏன் நான் வரக்கூடாதா என்று புருவத்தை உயர்த்தி அரவிந்த் கேட்கவும், அவந்திகாவோ, ஆமாடா, நீங்கெல்லாம் வரக்கூடாதுதான். உன்னை யாராவது வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாங்களா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்திருக்க என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள். அரவிந்த் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்றால் கூடவே ஏதோ ஒரு பெரிய பாம்பை கையோடு எடுத்து வந்திருக்கிறான் என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியுமே. ஆனால் அந்த பாம்பை யார் மீது போட போகிறான் என்பதுதான் அவளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அந்த இடத்தில் இப்போதைக்கு அவனுக்கு இருக்கும் ஒரே எதிரி அவந்திகாதானே. சோ அவன் கொண்டு வந்திருப்பது அவந்திகாவிற்கான பாம்பாகத்தான் இருக்கும் என்று புரிந்தாலும் அவந்திகாவால் அப்பொழுது எதுவும் செய்ய முடியாமல் போனது. அரக்கனுக்கு வாக்கப்பட்டால் அவன் அரக்கத்தனத்தையும் சேர்த்துத்தானே சமாளித்தாக வேண்டும். பாகம் 159. அரவிந்த் ஏதோ ஒரு முடிவோடுதான் ஆபீஸ் வரை வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அவந்திகா பீதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அரவிந்த் மட்டும் இவள்தான் என் மனைவி என்று எல்லார் முன்னிலையிலும் ரகசியத்தை உடைத்துவிட்டால் அதற்கு பிறகு என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்கவே அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. அவளை சுற்றி பல கேமராக்களும் ரிப்போர்ட்டர்ஸும் நின்று கொண்டு அவளை சராமாரியாக கேள்வி கேட்டு போட்டோ எடுப்பதைப் போல கற்பனை செய்து பார்த்தவள் தலையை குலுக்கிக் கொண்டு அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தோ இன்னமும் அவன் பார்வையையோ நோக்கத்தையோ மாற்றியிருக்கவில்லை. இவர்கள் இப்படி ஒரு பார்வை யுத்தம் நடத்தி கொண்டிருக்க
சந்தோஷோ அரவிந்த் கேட்ட ஏன் நான் வரக்கூடாதா என்ற கேள்வியில் பதறிப்போய் பேச ஆரம்பித்தான். அப்படியெல்லாம் இல்ல சார், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்க எங்க நியூஸ் ஏஜென்சிக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சார். சொல்ல போனா இது எங்க நியூஸ் ஏஜென்சிக்கு கிடைச்ச பெருமை. இருந்தாலும் சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. நீங்க ஏன் இவ்ளோ தூரம் வரணுங்கிற மீனிங்ல தான் சார் கேட்டேன். நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவு எனும் நற்குணம் வழிந்தோட சந்தோஷ் வார்த்தைகளை யோசித்து யோசித்து பேசிக் கொண்டிருந்தான். சந்தோஷ் அப்படி கேட்கவும் அவந்திகாவை வெறித்து பார்த்தவன், நான் இந்த பொண்ணதான் பார்க்க வந்தேன் என்று அவந்திகாவை சுட்டி காட்டி அவளை மாட்டிவிட அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவந்திகாவின் மீது திரும்பியது. அரவிந்த் அவந்திகாவை சுட்டி காட்டியதும் சந்தோஷிற்கோ ஜெர்க்கானது. உங்களுக்கு அவந்திகாவை தெரியுமா என்று தடுமாற்றத்தோடே கேட்டான். அதற்கு அரவிந்த், என்னது தெரியுமாவா? நாங்க 2 பேரும் என்று அரவிந்த் ரகசியத்தை உடைக்க வரும் சமயத்தில் அதுவரை பீதியாக நின்று கொண்டிருந்த அவந்திகா சுதாரித்துக் கொண்டு அவனை பேச விடாமல் இடைமறித்தாள். அரவிந்தின் கைகளை பிடித்தவள், சார், இது முழுக்க முழுக்க என்னோட தப்புதான். உங்களை இன்டர்வியூ கேட்டு நான் தொந்தரவு பண்ணிருக்க கூடாதுதான். பிளீஸ் சார், இந்த முறை என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இனி நான் இன்டர்வியூ கேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று சமயோஜிதமாக யோசித்து சமாளித்தாள். அதற்கு பிறகுதான் அங்கிருந்தவர்கள் ரிலாக்ஸ் ஆனார்கள். ஏற்கனவே அவந்திகா இப்படி நிறைய பிரச்சனைகளில் மாட்டி இருப்பதால் இதுவும் அந்த மாதிரி பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டார்கள். ஏற்கனவே ரோஹித் விஷயத்தில் அவன் நியூஸை வெளியிட்டதற்காக அவன் ஆபீஸ் வரை வந்து அவந்திகாவை அடித்துவிட்டு சென்றிருந்தான். இந்த முறையும் அரவிந்திடம் அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டியிருப்பாள். அதான் அவந்திகாவை மிரட்ட அரவிந்த் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்னும் முடிவுக்கு வந்திருந்தனர். ஆனால் இப்படி அங்கிருந்த எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்க அனுவோ அவர்கள் யோசிக்காத கோணத்தில் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்குத்தான் தெரியுமே, அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு போய்க் கொண்டிருக்கிறது. அன்று அவந்திகா அரவிந்தின் காரில் ஏறிக்கொண்டு அவ்வளவு தூரம் அனுவை மிரட்டும் போது கூட அனு அதை பெரிதாக நம்பியிருக்கவில்லை. ஜஸ்ட் ஒரு நாள் கூத்து என்றுதான் நினைத்தாள். ஆனால் இப்பொழுதோ அவந்திகாவை தேடி ஆபீஸ் வரை அரவிந்த் வந்திருக்கிறான் என்றால் நிச்சயம் இவர்களுக்குள் ஸ்ட்ராங்காக ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்று நினைத்த அனுவிற்கு கடுப்பாக வந்தது. சந்தோஷோ அரவிந்த் பிரச்சனை பண்ண வந்திருப்பானோ என்று நினைத்து பயந்து போய் சூழ்நிலையை சமாளிக்க நினைத்தான். ஆனால் அவன் பேச வருவதற்குள் அவந்திகா முந்திக் கொண்டு, சார், எதுவா இருந்தாலும் நாம தனியா பேசி பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் சார், வாங்க சார் என்று அவசர குரலில் கூறியவள் அவன் கையை பிடித்துக் கொண்டு அவளின் அறைக்கு அழைத்து சென்றாள். அவந்திகா அப்படி அரவிந்தை அழைத்து சென்றதும் அங்கிருந்தவர்கள் அவர்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். ஏற்கனவே ரோஹித் சார் விஷயத்துல அவ்வளோ பிரச்சனை ஆச்சு. இப்போ அரவிந்த் சார் அவந்திகாவை தேடி ஆபீஸுக்கே வந்திருக்காருனா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அரவிந்த் சார் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஈஸி கிடையாது. பாவம் அவந்திகா நல்லா மாட்டிக்கிட்டா என்று ஒருத்தி இன்னொருத்தியின் காதில் கிசுகிசுத்து விட்டு பெருமூச்சு விட்டு கொண்டாள். இன்னொருத்தியோ, இதோட அவந்திகாவோட கெரியரே காலியாக போகுது என்று உதட்டை சுளித்துக் கொண்டு கூற ரேகாவோ கிண்டலாக சிரித்தாள். இந்த அவந்திகா ஆபீஸ்ல வேலை பாக்குறாளோ இல்லையோ, ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையையும் ஆபீஸுக்கு இழுத்துட்டு வர வேலைய மட்டும் நல்லா பாக்குறா. ஷீ இஸ் டோட்டலி ட்ரபிள் மேக்கர் என்று கூறிவிட்டு அனுவை பார்த்து சிரித்தாள். ஆனால் அனுவோ இன்னமும் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் தான் நின்று கொண்டிருந்தாள். இப்படி கான்பரன்ஸ் ரூமில் இருந்தவர்கள் அரவிந்தின் வருகையால் ஒவ்வொரு கோணத்தில் ஷாக் ஆகிக் கொண்டிருக்க, அவந்திகாவோ அவனை அவளின் அறைக்கு அழைத்து வந்து கதவை படார் என்று சாத்திவிட்டு அரவிந்தை பார்த்தாள். அறைக்குள் வந்த பிறகுதான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. ஆனால் அரவிந்தோ அவந்திகாவின் செய்கையால் இன்னும் தான் கடுப்பானான். அரவிந்த் அவர்களின் உறவை வெளிப்படையாக அறிவிக்க விரும்பினாலும்
அவந்திகா இதை விரும்பவில்லை என்பது அவனுக்கு கோபத்தை தான் உண்டாக்கியது. அரவிந்த் கோபமாக அவளை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, அவந்திகாவோ, சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்று பதட்டமாக கேட்டாள். பதட்டத்தில் இருந்த அவந்திகாவின் உடல் தோரணையே அரவிந்தை எதிர்த்து சண்டைக்கு நிற்பதைப் போல இருக்கவும், அவளின் அந்த கேள்வி அரவிந்தின் மனதை குத்தி கிழித்தது. அவந்திகா டிவோர்ஸ் கேட்டதிலிருந்து அரவிந்த் நொந்து போய் யாருக்கும் சொல்லாமல் தூரமாக ஒரு வீட்டில் தனிமையில் வாடிக்கொண்டிருக்க, அவந்திகாவோ எந்த கவலையும் இல்லாமல் இப்படி வேலைதான் முக்கியம் என்று ஆபீஸ் வந்திருப்பது அவனுக்கு வெறுப்பைத்தான் ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் மீட்டிங் ரூமிற்குள் நுழையும் போது அவந்திகா எந்த கவலையும் இல்லாமல் நார்மலாக இருப்பதை பார்த்தவனுக்கு அப்பொழுதே ஆத்திரம் மண்டைக்கு ஏறியது. அவள் முகத்தில் இம்மி அளவும் வேதனையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஒரு உறவில் இருவர் இருக்கும் பொழுது அந்த உறவினால் ஏற்படும் சந்தோஷமோ சோகமோ இருவருக்கும் சரிபாதியாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த உறவு முறிவால் ஏற்பட்ட சோகத்தை அரவிந்த் மட்டும்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கோபம்தான் அவனை மேலும் ஆத்திரப்படுத்திக் கொண்டிருந்தது. அந்த கோபத்தில் வார்த்தைகளை வீச ஆரம்பித்தான். என்ன அவந்திகா, என்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டியா என்று அரவிந்த் நக்கல் தொனியில் கூறவும் அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. அவனை பதட்டமாக பார்த்தவள், சோ நம்ம டிவோர்ஸ் பத்தி பேசத்தான் இங்க வந்திருக்கீங்களா என்று அரவிந்த் வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள அவந்திகா பேசவும், அரவிந்திற்கோ அவளின் இந்த வார்த்தைகள் அவனை மேலும் மிருகமாக்கிக் கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த கோபத்தையும் கண்முன் கொண்டு வந்தவன் வேட்டையாட முன்னேறும் புலியைப் போல அவந்திகாவை நோக்கி நடந்து வந்தான். அவனின் பார்வை அவன் உடலில் வீசிக்கொண்டிருக்கும் கோபத்தின் தணல், இதெல்லாம் அவந்திகாவை பெரிதாக பயமுறுத்தியது. அரவிந்த் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க அவந்திகாவின் வயிற்றில் பயம் நாட்டியமாடியது. பயத்தில் பின்னோக்கி நகர்ந்தவள் சுவற்றில் மோதிக்கொண்டு நிற்க, அரவிந்தோ அவளுக்கு நெருக்கமாக வந்தான். அவ்வளவுதான். செத்தோம் என்று பீதியானவள் மனம் சடனாக டிஃபென்ஸ் மோடுக்கு சென்றது. அவந்திகா, பயப்படாத. இப்ப மட்டும் நீ பயந்தா காரியமே கெட்டு போயிடும். அரவிந்த தைரியமா ஃபேஸ் பண்ணு என்று அவந்திகாவின் அறிவுறுத்தவும், அவந்திகா கஷ்டப்பட்டு பயத்தை மறைத்து கொண்டு நிமிர்ந்து நின்று அரவிந்தின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். தைரியமாக இருப்பதைப் போல் காட்டிக்கொண்டாள். ஆனால் அரவிந்தோ அவளின் இந்த தைரியத்தை எல்லாம் லெப்ட் ஹேண்டில் தள்ளிவிட்டு, டிவோர்ஸ் பத்தி பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று கடினமான குரலில் கேட்கவும், அதுவரை பயத்தில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவிற்கு இந்த முறை கோபம் வந்தது. அவள் லோ கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் கையில் ஒன்றுமில்லைதான். பணமில்லை, பதவியில்லை, பலமான பேக்ரவுண்ட் கூட இல்லை. ஆனால் அதற்காக அரவிந்திற்கு அவளின் வாழ்வை பட்டா போட்டு கொடுத்து விட முடியுமா? இல்லை, இவளிடம் எதுவும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அரவிந்த் அவளை துன்புறுத்துவதுதான் நியாயம் என்று ஆகிவிடுமா? அரவிந்த் இப்படி அநியாயத்திற்கு பேசவும் அவந்திகா பொங்கி எழுந்தாள். அவனை கோபமாக பார்த்தவள், உங்களுக்கு ஒன்னு ஞாபகப்படுத்துற சார், நாம 2 years பிரிஞ்சு இருந்ததுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு ஒரு விஷயம் இருக்கு, அத மறந்துட்டீங்களா என்று அவந்திகா அழுத்தமாக கூறவும், அரவிந்த் அவளை வெறுப்பாக பார்த்தான். அவன் இவ்வளவு தூரம் வந்திருப்பதற்கு காரணம் அவளோடு வாழத்தானே. அவளை விட்டு விலக முடியாமல் தானே அவனின் பேர் புகழ் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவந்திகாவின் ஆபீஸ் வரை வந்திருக்கிறான். ஆனால் அவந்திகாவோ மனதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இப்படி உறவை வெட்டிவிடவே துடித்துக் கொண்டிருக்கிறாளே. தான் கொடுத்தது காதல் மட்டும்தானே. ஆனால் அதை கூட அவந்திகா ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாள் என்று அரவிந்தின் மனம் துடித்தது. டிவோர்ஸ் பண்ணுவதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ எல்லாவற்றையும் யோசித்து வைத்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட அரவிந்த், அதற்கு மேலும் அவளை இப்படி டீல் செய்வது சரிவராது என்று நினைத்து கொண்டு கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டான். கை முஷ்டியை இறுக்கியவன், அவந்திகா, கூடிய சீக்கிரமே நீயே என்ன தேடி ஓடி வரப்போற, வர வைக்கிறேன்
என்று அழுத்தமான குரலில் கூறியவன் வேதனையும் கோபமும் நிறைந்த ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அரவிந்த் ஆபீஸிற்கு வரும்போது கூட அவனிடம் கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்தது. அவந்திகா அவளின் தவறை உணர்ந்து திரும்பவும் அவனோடு சேர்ந்து வாழும் எண்ணத்திற்கு வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில்தான் ஆபீஸிற்குள் நுழைந்திருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவள் உறுதியாக இருப்பது புரிந்ததும் அவனின் மனதில் கோபத்தீ அவனின் நிம்மதியை எரித்துக் கொண்டிருந்தது. அந்த கோபம் அரவிந்தின் முகத்தில் சுடர்விட்டு கொண்டிருக்க அரவிந்த் அவளின் ஆபீஸில் இருந்து வெளியேறினான். கோபமாக லிப்டிற்குள் சென்ற அரவிந்த் கிரவுண்ட் புளோருக்கு லிப்ட் பட்டனை அழுத்தியதும் லிப்ட் டோர் மூடிக்கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் யாரோ வெயிட் என்று கத்திக்கொண்டே ஓடி வருவது தெரிந்ததும் அரவிந்த் லிப்ட் டோரை ஓபன் செய்தான். லிப்டிற்குள் ஓடி வந்தவள், சார் நீங்க எப்படி இங்க? நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன். ஐ எம் சோ ஹாப்பி என்று குரலில் எக்ஸைட்மெண்ட் காட்டி பேசிக் கொண்டிருந்த அனுவின் முகத்தை அரவிந்த் நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் என்னதான் அவள் குரலில் எக்ஸைட்மெண்ட் தெரிந்தாலும் அவள் கண்களில் அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாததை கவனித்தவன் எதுவும் பேசாமல் இருக்க லிப்ட் கிரவுண்ட் புளோரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. லிப்ட் கிரவுண்ட் புளோரில் நின்றதும் அரவிந்த் கிளம்பி போய் விடுவானோ என்கிற பயத்தில் அதுவரை அமைதியாக இருந்த அனு அவசரமாக பேச ஆரம்பித்தாள். சார், இந்த அவந்திகா இருக்காளே, அவ ஒரு பக்கா ஃப்ராடு சார் என்று அனு அழுத்தமாக கூறவும் அரவிந்தின் கண்களோ கோபமாக அவளை முறைத்து பார்த்தது. அரவிந்த் அப்படி பார்த்ததும் சில வினாடிகள் பதட்டத்தில் கண்களை மூடிக்கொண்டவள் இந்த வாய்ப்பை நழுவ விட விருப்பமில்லாமல் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவந்திகாவுக்கும் சிங்கர் கிறிஷுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு சார். கிறிஷ் கூட அவந்திகாவுக்காக எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஆபீஸ்லயே அவங்க காதல் நாடகம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் உங்களோட இருக்கும் போதே அவ வேற ஒருத்தரோட கனெக்ஷன் வச்சிருக்கானா? அவ கேரக்டர் எப்படி இருக்கும்னு பாருங்க. She is totally shameless girl என்று அனு அவந்திகாவின் நடத்தையையே தவறாக பேசிக் கொண்டிருக்க அரவிந்திற்கோ கோபத்தில் கண்கள் சிவந்தது. யார ஷேம்லெஸ் கேர்ள்னு சொல்ற என்று அரவிந்த் கோபமாக கேட்க அனுவோ அந்த வார்த்தைகளில் இருந்த கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவந்திகாவை பத்தி தான் சொல்றேன் சார் என்று வேகமாக கூறினாள். என்னதான் அவந்திகா மீது அவனுக்கு கோபம் இருந்தாலும் தன் காதலுக்கு உரியவளை யாராவது தவறாக பேசினால் அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியாதே. அனு அவந்திகாவை தவறாக பேச அரவிந்தின் ரத்தம் கொதித்தது. அனு தடவி கொடுத்து கொண்டிருப்பது பூனையை அல்ல புலியை என்று அந்த பொண்ணுக்கு யாராவது சொன்னால் தேவலை. பாகம் 160. அவந்திகாவை பற்றி தவறாக பேசினால் அரவிந்த் கோபப்படுவான் என்கிற பேசிக் அறிவு கூட இல்லாமல் அனு அவந்திகாவை பற்றி மோசமாக பேசிக் கொண்டிருந்தாள். அந்த அவந்திகா கொஞ்சம் கூட லாயல்ட்டியே இல்லாத பொண்ணு சார். இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, அவ உங்களை சீட் பண்றத பார்த்து என்னால அமைதியா இருக்க முடியல. அதனாலதான் மனசு கேட்காம நேரடியா உங்ககிட்டயே வந்து சொல்றேன் என்று அனு நல்லவள் போல பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ லாயல்ட்டி இல்லையா என்று அழுத்தமாக கேட்டான். அரவிந்தின் குரலில் இருந்த அழுத்தம் அனு எனும் மங்குனி மந்தாகினிக்கு அப்பொழுதும் புரிந்திருக்கவில்லை. நீ எல்லாம் ஒரு வில்லின்னு நம்பி இந்த கதையில உன்னை வில்லியா போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத சிறப்பா பண்ணிட்ட என்று விதி நொந்து கொண்டிருக்க விதியை நோகடித்து விட்ட கர்வத்தில் அனு மீண்டும் மக்குத்தனமாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆமா சார், அவளுக்கு சுத்தமா லாயல்ட்டியே இல்ல. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப பாக்குற அளவுக்கு கூட அவளுக்கு உங்க உறவு மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல என்று அனு பேசிக்கொண்டே போக அரவிந்தோ கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் கையை இறுக்கிக் கொண்டான். கோபத்துல அரவிந்தோட கண்ணெல்லாம் செவக்குது, ரத்தம் கொதிக்குது. இப்போ அவன் அனுவ பலார்னு ஒரு அறைய போறான் என்கிற ரேஞ்சில் அவனுக்கு பில்டப் கொடுத்து கொண்டிருந்தால்
அந்த பால் டப்பாவோ கோபம் மட்டும் பட்டுக்கொண்டு வேகமாக லிப்டிற்குள் இருந்து வெளியேறினான். அனு பேசியதை கேட்டு இந்த பால் டப்பா என்ன பண்ண போகிறதோ என்று அரவிந்தை நினைத்து சூழ்நிலை பீதியாகிக் கொண்டிருக்க, அவந்திகாவோ அவள் அறையில் டென்ஷனாக அமர்ந்திருந்தாள். அரவிந்தின் கோபமான பார்வை அவந்திகாவின் மனதை டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருக்க, அதற்கு மேலும் நடந்ததை நினைத்து கொண்டு இப்படி அமர்ந்திருப்பது சரிவராது என்று முடிவெடுத்தவள் அடுத்து இருக்கும் வேலையை கவனிக்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு சென்றாள். கான்ஃபரன்ஸ் ரூமில் ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் அரவிந்திற்கும் அவந்திகாவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை இருக்கும் என்று யோசித்து மூளையை போட்டு கசக்கிக் கொண்டிருக்க, அவந்திகா அங்கு சென்றதும் அனைவரின் பார்வையும் அவள் மேல் திரும்பியது. அவளை பார்த்ததும் தேவி, அவந்திகா என்னாச்சு? எதுக்கு அரவிந்த் சார் இங்க வந்தாரா? அவரோட உனக்கு பெரிய ப்ராப்ளமா என்று அவசரமாக விசாரித்தாள். அவள் கேட்டது போல அரவிந்தோடு அவந்திகாவிற்கு பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் இவர்களிடம் விளக்கிக் கொண்டிருக்க முடியாதே. அதனால் அவளை பார்த்து லேசாக புன்னகைத்தவள், பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்ல என்று மட்டும் கூறிவிட்டு அவளின் இடத்தில் போய் அமர்ந்தாள். அவந்திகா இப்படி சொல்லி அந்த டாபிக்கை முடித்திருக்கவும், இவ்வளவு நேரமாக அவந்திகா வந்ததும் விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு இது ஏமாற்றமாகத்தான் போய்விட்டது. அங்கிருந்தவர்களை ஒரு வழியாக சமாளித்துவிட்டு அவந்திகா அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் அவளின் போன் ரிங் ஆனது. போனை எடுத்து பார்த்தவளுக்கு தலையே சுற்றிவிடும் போல் இருந்தது. கால் செய்திருப்பது வேறு யாரும் அல்ல, அடுத்த இம்சையான கிருஷ் தான். இவன் எதுக்கு கால் பண்றான், அதுவும் இந்த நேரத்துல என்று யோசித்தபடி அவந்திகா போனை எடுத்துக்கொண்டு டக்கென்று கொஞ்ச தூரம் தள்ளி வந்து காலை அட்டென்ட் செய்து பேசினாள். சிசிம்லா, நாளைக்கு பிக்ஸ் பண்ணிருக்க எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூக்கு என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று கிருஷ் சொன்னதுமே அவந்திகாவிற்கு கண்ணை கட்டி கொண்டு வந்தது. கிருஷின் இன்டர்வியூவை வைத்துத்தான் ஆபீஸில் அவளுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த நேரம் பார்த்து இன்டர்வியூ பண்ண முடியாது என்று மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணுவதை போல சொன்னால் அவந்திகாவிற்கு கண்ணை கட்டி கொண்டு வராமல் வேறு என்ன செய்யும்? என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி நாம எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பத்தி பேசினது தானே. இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ குடுக்கறதா நீங்க எங்க ஏஜென்சியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. இப்போ அத மீறது கரெக்ட் இல்ல என்று அவந்திகா பதட்டமாக பேசிக் கொண்டிருக்க, ரிலாக்ஸ் லா என்று அவளை அமைதிப்படுத்தியவன் அவன் எதற்காக இப்படி சொல்கிறான் என்பதற்கான காரணத்தை கூற ஆரம்பித்தான். நான் உங்க அக்ரிமெண்ட் ஒன்னும் மீற நினைக்கல. இத பத்தி நீங்க அரவிந்த் ப்ரோ கிட்ட பேசுங்க. அவர் இன்டர்வியூக்கு ஓகே சொன்னாருன்னா எந்த டைமா இருந்தாலும் இன்டர்வியூ கொடுக்க எனக்கும் ஓகே தான் என்று கிருஷ் கூறியதும் அவந்திகாவிற்கு மூச்சே முட்டியது. இதில் அரவிந்த் எங்கு சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று புரியாமல் அவந்திகா குழம்பி போய் நிற்க, அப்பொழுதுதான் அவளுக்கு அரவிந்தின் வார்த்தைகள் காதில் ரிங்காரமாய் ஒலித்தது. நீயா என்ன தேடி வர வைக்கிறேன் என்று கூறிவிட்டு போனானே, அதற்கு இதுதான் அர்த்தமா என்று யோசித்தவள் லைனில் இருந்தவனிடம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். இந்த கிருஷை வைத்துத்தான் அவந்திகா டீம் 2விற்கு சீஃப் எடிட்டர் எனும் நிலைக்கு வந்திருக்கிறாள். இப்பொழுது கிருஷின் இன்டர்வியூவே இல்லை என்று ஆகிவிட்டால் ரேகாவும் சந்தோஷும் அவந்திகாவை சும்மா விட மாட்டார்களே. அவள் வேலைக்கே ஆப்பு வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதையெல்லாம் நினைத்து மன உளைச்சலில் அவந்திகாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது. ரிலாக்ஸ் ஆக கூட டைம் கொடுக்காமல் அடுத்தடுத்த பிரச்சனைகள் அவளை படுத்து எடுத்து கொண்டிருக்க, அவந்திகா ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதிப்படுத்தி மூச்சை இழுத்து விட்டு கொண்டாள். ரிலாக்ஸ் அவந்திகா, இப்போ நீ இந்த பிரச்சனையால ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்காம விட்டுட்டா அப்புறம் இவ்ளோ நாளா நீ எதுக்காக போராடினியோ அதெல்லாம் உன் கைய விட்டு போயிடும். இப்போ நீ அழறதுக்கான நேரம் இல்ல, உன்னோட மன வலிமைய காட்டுறதுக்கான நேரம். எதுவா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும்.
அவ்வளோதான். சோ நீ உன்னை நம்பு, எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் என்று தனக்குத்தானே நம்பிக்கை வார்த்தைகள் கூறிக்கொண்டவள் திரும்பி அவளின் இடத்தில் போய் அமர்ந்தாள். அவந்திகா சீட்டில் அமர்ந்ததும் ரேகா, கிருஷ்ணர் தானே கால் பண்ணிருந்தாரு, என்னாச்சு, ஏன் திடீர்னு இன்டர்வியூ வேண்டான்னு சொல்றாரு, என்ன ப்ராப்ளமா என்று அவந்திகா தள்ளி நின்று பேசியதை கூட பாம்பு காது வைத்துக் கொண்டு சரியாக கேட்ச் பிடித்தவள் முழு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக விசாரித்தாள். ரேகாவை பொறுத்தவரை அவந்திகாவிற்கு யார் மூலமாவது பிரச்சனை வந்தால் போதும், அதனால் அந்த ஏஜென்சிக்கு எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலையில்லை. அப்படி ஒரு மனநிலையில் அவள் கேட்டுக்கொண்டிருக்க அவந்திகா அவளுக்கு பதில் சொல்ல வருவதற்குள் சந்தோஷ் அவளை இடைமறித்தான். அவந்திகா, கிருஷ்ணர் இன்டர்வியூ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். அவர் இன்டர்வியூ நம்ம ஏஜென்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த இன்டர்வியூ வச்சுதான் உங்களை சீஃப் எடிட்டர் பொசிஷனுக்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஹெட் ஆபீஸ்லயும் கிரிஷ் இன்டர்வியூவால தான் உங்களுக்கு இந்த பொசிஷனை கொடுத்திருக்காங்க. சோ கிருஷ்ணர் இன்டர்வியூல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க தான் எடுத்துக்கணும் என்று சந்தோஷ் திட்டவட்டமாக கூறியிருக்க அவந்திகாவோ எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருந்தாள். ரேகாவோ அவந்திகாவின் இக்கட்டான சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு, அவந்திகா, எனக்கு ஒரு டவுட். அரவிந்த் சாரையே பகச்சுக்கிட்டு எப்படி இந்த ஃபீல்ட்ல இதுக்கு மேல நீ சர்வைவ் பண்ண போற என்று நக்கலாக கேட்டாள். அவந்திகாவால் அப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இந்த ரேகாவின் நக்கல் பேச்சை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளும் நிலையில் அவள் இருக்கவில்லை. அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தவள் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கொண்டு கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்து வெளியேறினாள். தலையே அங்கிருந்து போன பிறகு வாளுக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தீக்ஷியும் அவந்திகாவின் பின்னால் ஓடி வந்தாள். இருவரும் அவந்திகாவின் அறைக்கு வந்ததும் அடுத்து என்ன செய்வது என்று தீவிர யோசனையில் ஆழ்ந்தனர். இப்போ என்னமாம் பண்றது என்று தீக்ஷி குழப்பமாக கேட்க, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் என்று அவந்திகா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் கூறினாள். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவந்திகா கிரிஷ் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வெளியில் காத்திருக்க ஆரம்பித்தாள். கிரிஷ் அவனின் கேர்ள் ஃப்ரெண்டோடு உள்ளேதான் இருக்கிறான் என்பதை கன்ஃபார்ம் செய்தவள் வழக்கமாக அவள் செய்வது போல அங்கு ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு கிரிஷ் வெளியில் வந்ததும் அவனை போட்டோ எடுத்து விட வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தாள். என்னதான் கிரிஷின் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கிடைக்காமல் போனாலும் அந்த பாதிப்பே அவனை பற்றிய ஏதாவது ஒரு நியூஸ் சரி செய்துவிடும் என்பதுதான் அவந்திகாவின் கணக்கு. அதனால் நீண்ட நேரமாக வெளியில் காத்து கொண்டிருந்தவளுக்கு தாகமாக இருந்தது. ஆனால் தண்ணீர் வாங்கி குடிக்கும் கேப்பில் முக்கியமான மொமெண்ட்ஸை மிஸ் செய்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தவள் தண்ணீர் கூட குடிக்காமல் காத்து கொண்டிருந்தாள். அந்த அளவுக்கு அவந்திகா டெடிகேட்டடாக வேலை செய்து கொண்டிருக்க அவந்திகாவின் போன் நேரம் காலம் தெரியாமல் வேலை பார்த்தது. அவளுக்கு டாக்டர் குமரனிடமிருந்து கால் வந்தது. இந்நேரத்துக்கு வேறு யாராவது கால் செய்திருந்தால் கூட அவந்திகா போனை கண்டு கொள்ளாமல் விட்டிருக்க முடியும். ஆனால் கால் செய்வது அவள் தம்பியோடு இருக்கும் டாக்டர் ஆயிற்றே. அவர் கால் செய்கிறார் என்றால் முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும் என்று பதறிப்போய் காலை அட்டெண்ட் செய்தாள். அவந்திகா நினைத்ததை போல் டாக்டர் கால் செய்திருப்பதும் முக்கியமான விஷயத்திற்காகத்தான் இருந்தது. அவந்திகா, உங்க ஹஸ்பண்ட் அகிலனை கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்காரு. அவரோட பிளைட் டேக் ஆஃப் ஆகிருச்சா, எப்படியும் ஈவினிங்குள்ள அவர் இங்க வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் என்று டாக்டர் கூறியதும் அவந்திகா கண்ணை சிமிட்ட கூட மறந்து போனவளாய் அதிர்ச்சியாக போனை காதில் வைத்துக் கொண்டிருந்தாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால், அவந்திகா லைன்ல இருக்கீங்களா என்று டாக்டர் சந்தேகமாக கேட்க அதற்கு பிறகுதான் அவந்திகா சுய நினைவுக்கே வந்திருந்தாள். டாக்டர், என் தம்பிய கூட்டிட்டு போக யாரு வரதா சொன்னீங்க என்று அவந்திகா அதிர்ச்சியில் வறண்டு போயிருந்த தொண்டைக்கு இதமாக எச்சிலை விழுங்கிக் கொண்டு கேட்க டாக்டரோ அவளின் நிலையை புரிந்து கொள்ளாமல், உன்னோட ஹஸ்பண்ட் தாமா, ப்ரூஃபுக்காக உங்க மேரேஜ் சர்டிபிகேட் கூட அவர் எடுத்துட்டு வரதா சொன்னாரு என்று சாதாரணமாக சொல்லவும் அவந்திகாவிற்கு அழுகையே வருவது போல இருந்தது.
தென் அவந்திகா, அகிலனை அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாராம். சோ அவங்களுக்காக உங்களை வீட்ல வெயிட் பண்ண சொன்னாரு என்று டாக்டர் கூறவும் அவந்திகாவிற்கு அரவிந்தின் பிளான் தெளிவாக புரிந்துவிட்டது. அவந்திகா எனும் மீனை பிடிக்க அரவிந்த் போட்டிருக்கும் தூண்டில்தான் அகிலன். இதை புரிந்து கொண்டவளுக்கு தலையே சுற்றுவது போல இருந்தது. அரவிந்த் சொன்ன "நீயா என்ன தேடி வர வைக்கிறேன்" என்ற வார்த்தைக்கு பின் இருக்கும் சூழ்ச்சியை புரிந்து கொண்டவளுக்கு அவனின் அந்த வார்த்தைகள் ரிங்காரமாய் திரும்ப திரும்ப ஒலிக்க ஆரம்பித்தது. அவந்திகா விஷயத்தில் எங்கே அடித்தால் அவளுக்கு எங்கு வலிக்கும் என்று நன்றாக தெரிந்து கொண்டு அரவிந்த் காயை நகர்த்த ஆரம்பித்திருந்தான். அவந்திகாவோ அரவிந்த் தொடுத்த முதல் தாக்குதலையே சமாளிக்க முடியாமல் கிறிஷிற்காக இவ்வளவு நேரமாக ஹோட்டலுக்கு வெளியில் காத்திருக்கிறாள். ஆனால் அரவிந்தோ அடுத்த தாக்குதலுக்கு தயாராகியிருந்தான். இப்படி வலிமை வாய்ந்தவனுடன் போராடி போராடி சோர்ந்து போனவளும் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்க வெற்றி யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள யுத்தம் ஸ்டார்ட் ஆனது.